3ஆம் வசனத்துல அங்க என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தருக்கு வழியை என்ன செய்யுங்க? ஆயத்தப்படுத்துங்க. அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள். அவர் பாதையை என்ன பண்ணுங்க? செவ்வை பண்ணுங்க. அப்படின்னு யார் சொன்னது? யோவான் சாணன் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாரு. இப்போ இயேசு கிறிஸ்துவோட ஊழியம் ஆரம்பிக்கிற நேரத்தில் யோவான் சாணன் ஜனங்களை பார்த்து சொல்கிறார். அநேக ஜனங்கள் யோவான் சாணன்கிட்ட வந்து என்ன செய்கிறாங்க? ஞானஸ்நானம் எடுக்க வரும் பொழுது அந்த அந்த ஆட்களை பார்த்து யோவான் சாணன் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து வராருன்னு அவர் சொல்லலை. இதோ ஒருத்தர் வரார், என்னிலும் பெரியவர், என்னிலும் வல்லவர், அவர் பாதரட்சன் வாரை அவருக்கு கூட நான் தகுதி இல்லை. எல்லாம் நினச்சிருந்தாங்க இந்த யோவான் ஸ்தானம் தான் மேசியான்னு. இந்த இஸ்ரேல் ஜனங்களும் யூத ஜனங்களும் என்ன யோசிச்சிருந்தாங்க? இந்த ரோமர் கையிலிருந்து என்ன செய்யணும்? நம்ம விடுதலை ஆகணும். விடுதலை அவங்களுக்கு என்ன வேணும்? ஒரு சுவாதீனம் வேணும், ஒரு சுதந்திரம் வேணும், ஒரு நிம்மதி வேணும்னு காத்திருந்தாங்க. அப்போ யோவான் ஸ்நானன் வந்தோடனே இவர் தான் மேசியான்னு எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் யோவான் ஸ்நானன் கூட என்ன சொல்லிட்டாரு? நான் அல்ல, அவர் வல்லவர், அவர் உன்னதமானவர், அவர் பாதர செருப்பினோட வார கூட தொடர்றது கூட எனக்கு தகுதி இல்லை. அவ்வளோ பெரிய தேவனுக்கு, அவ்வளோ பெரிய ஆண்டவருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? வழியை ஆயத்தப்படுத்துங்கள். ஏன்னா அவருக்கு வழி இல்லையா? அவருக்கு வழி தெரியாதா என்ன? ஒரு சீஃப் மினிஸ்டர் வராருன்னா ரோடெல்லாம் என்ன செய்கிறாங்க? பெருக்கி பெயிண்ட் அடித்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம 100 அடி ரோடு எப்போதுமே பெயிண்ட் அடித்து சுத்தமாக இருக்குது. ஏன் என்ன செய்கிறாரு நம்ம சிஎம்? அடிக்கடி இந்த ரோடை என்ன பண்ணினுக்கிறாரு? போய் வந்துனுக்கிறாரு. அதனால தான் நம்ம ரெட்டேரியிலேருந்து பாடி வரைக்கும் எப்படி இருக்குது? ரோடு சுத்தமாக இருக்குது. சிஎம் வராருன்னா அந்த டிவிஎஸ் கம்பெனி பக்கத்தில் லாரி ஒன்று கூட இருக்காது. அப்போ என்ன அடையாளம்? கொஞ்சம் சொல்லுங்களேன் பிரதர்ஸ். அப்போ லாரி இல்லை, அப்போ சிஎம் வர போகிறாரு. அப்போ லாரி சில நேரத்தில் நின்றுனே இருக்கும். அப்போ சிஎம் இன்னைக்கு விசிட் இல்லை. ஒரு முறை தம்பி என்ன பண்ணிட்டாப்புல, ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு எங்கேயோ போயிட்டாப்புல. சிஎம் வராரு, நம்பரை பார்த்து எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சார் என்ன சார் உங்கள் கார்? ஆமாம் உங்களுக்கு சார் சிஎம் வராரு, உடனே கார் என்ன செய்யுங்க? எடுங்க சார். எங்கே இருக்கிறீங்க? சரி தோ உடனே என்ன பண்ணுவோம்? போய் கடையில் தான் நின்ற ஒரு 5 நிமிஷம், உடனே எடுங்க. பாருங்கள், நமக்கு அடையாளம் தெரியுதா இல்லையா? அதுபோல் தான் இந்த நாட்களில் இயேசு வராருன்னு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இனி நம்ம அதை கேட்டுட்டு இருக்கோம். அன்பு தணிந்து போகும், விசுவாச துரோகம் நேரிடும். நடக்குதா இல்லையா? அன்பு இப்போ இதில் தான் இருக்குது, காசில் தான் இருக்குது. காசு இருந்தால் அன்பு. இன்னும் அடுத்தது என்ன? நீ என்ன வேணாலும் செய், யாரும் ஒன்றும் என்ன செஞ்சிடக்கூடாது, கேட்டக்கூடாது. கேட்டால் அவ்வளோதான், பிரச்சனை தான், தகராறு தான், ஓடிச்சிக்கும் பிடிச்சிக்கும். இன்றைக்கி அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துன்னுக்குறோம். யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தெளிந்த புத்தி உள்ளலாக இருக்க வேண்டும். ஆண்டோட வருகைக்கு நாம் எப்போது எப்படி இருக்கணும்? ஏன்னா அவருடைய வருகை நாளிகையோ ஒருவனும் அவர் எப்படி வருவாராம்? திருடனை போல சொல்லினா வருவார். வீடெல்லாம் திறந்து வைங்கப்பா, ராத்திரி 1:15 மணிக்கு வருவேன், நாயெல்லாம் கட்டி வைங்க, அப்படியே திருடன் சொல்லிட்டு வரான். இல்லை, திடீர்னு நம்ம நல்லா அயர்ந்த நித்திரையில் இருக்கும்போது அவன் வந்து என்ன வீட்டில் இருக்கிற அலுமினியம் பானம், உங்கள் செல்ஃபோன் சார்ஜரு, உடஞ்சி போன பிளாஸ்டிக் பேக்கெட் எடுத்துன்னு போகிறான். இல்லை, அவன் ஒரு வீட்டில் திருடுறான்னாங்க 1 மாதம் அவன் நோட்டீஸ் பண்ணினே இருப்பான். நீங்கள் கல்யாணத்துக்கு போகிறப்ப எப்படி போகிறீங்கன்னு பார்ப்பான். கழுத்தில் எப்படி இருக்குது, எத்தனை வளையல் போட்டுனுக்கிறீங்க, எப்படி என்ன ஏதுன்னு உங்களை நல்லா என்ன பண்ணுவான், நோட்டம் பார்த்து. வீட்டில் நாய் இருக்குதா, எத்தனை மணிக்கு ஆளுங்க வராங்க, எத்தனை மணிக்கு போகிறாங்க, நீங்கள் எப்படி வீடை பூட்டுறீங்க, எத்தனை மணிக்கு காலை ஏந்திருக்கிறீங்க. திருடுறதுக்கு முன்னா 2 நாள் 4 நாளாக வந்து பார்த்துனே இருப்பானா. 1 மணிக்கு திருட மாட்டான், சுற்றின்னு வருவான் அவன். அப்போ நீங்கள் என்ன கல்யாணத்துக்கு தெரியும், ஓஹோ இந்த வீட்டுக்கு போனால் எப்படி ஒரு 30-40 சவரம் தான் இருக்குதா, கழுத்தில் இருக்குதே. நீங்கள் நினைப்பீங்க யார் நம்ம மற்றவங்க பார்க்கணும், திருடன் பார்க்குறான் முதல்ல. உண்மைங்க, எத்தனை திருடங்களை பிடிச்சான்னு விசாரிப்பாங்க. எப்படா திருடன்னா அவன் சொல்லுவாங்க,
இப்படி பார்த்தோம், இப்படி வந்தோம், ட்ரையல் பார்த்தோம், வேவு பார்த்தோம். அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவம் அவர் வருவதற்கு முன்பாக உங்களுடைய கிரியைகள், உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய வாயின் வார்த்தைகள், உங்களுடைய சகலத்தையும் ஆண்டவர் அறிந்து அவர் உங்களை அறிந்திருக்கிறபடினாலே பொக்கிஷங்களை விலையேற பெற்ற காரியங்களை பிள்ளைகளை தான் கர்த்தர் என்ன செய்வார், எடுத்துக்கொள்ள வருவார். சும்மா சோங்கி விசுவாசி, நொண்டி விசுவாசி, கூணு விசுவாசி, குருடு விசுவாசி, செவுட்டு விசுவாசி, இதெல்லாம் ஆண்டவர் கொண்டு போக மாட்டார். கூணுன்னா எப்போதும் பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், 5 வருஷம் ரசிக்கப்பட்டாச்சு, இப்போவும் வந்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், இப்போவும் என்னது ஆமாம் எங்கேயாவது ஜெபம்னா அங்கே ஓடி போய் அந்த கூட்டம் இந்த கூட்டம் அங்கே இங்கே என் பேர் சொல்ல மாட்டாங்களா? சாந்தி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. யார் அந்த சாந்தி? ஏந்திரிங்க சாந்தி. யாரும் இல்லையா? என்னடா அது? மேரி என்ற சகோதரியே, எஸ்தர் என்ற சகோதரியே, எலிசபெத் என்ற சகோதரியே, தெபோரால் ஏந்திரி பார்க்கலாம். ஏயா நான் சொல்றதுக்காக மேரி சிஸ்டர் ஏந்திரி கூடாதா? எலிசபெத் என்ற சகோதரியே, பாருங்க இப்படி பேர சொல்லி கூப்பிடுறதுனால என்ன, நீங்கள் நான் ஹீரோவா? நான் ஐயோ ஐயோ உட்காருங்க. டேவிட், எங்கே அந்த டேவிட்? கர்த்தர் சொல்லுகிறார், ஏய் என்னையா சொல்றாரு, ஒழுங்காருன்னு சொல்றாருயா, உக்காருங்கயா. எங்கன்னு கேட்காதீங்க. ஒரு ஆர்கனைசேஷனில் நான் ஒரு 1.5 வருஷம் இருந்தேன். என் கூட இருந்தவங்களுக்கு தெரியும். இப்போது நான் பேர்லாம் சொல்ல விரும்பலை. ஆயிரக்கணக்கான ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வரும். அதெல்லாம் பிரிப்பாங்க. பிரித்து நெல்லூர், குண்டூர், ரேணிகுண்டா, விஜயவாடா, தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, இதெல்லாம் பிரித்து 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 வச்சுருவாங்க. நிறைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வர இடத்துல ஒரு கேம்ப் நடத்துவாங்க. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 4 நாள் நடக்கும். அப்போ டேட் டிசைட் பண்ண உடனே இவங்க என்ன செய்வாங்க, ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புனாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு லெட்டர் போடுவாங்க. உங்களுக்கு முக்கியமான இடம் உங்களுக்கு கொடுக்கப்படும், இந்த அட்டையோடு வரவும். அந்த அட்டையை எடுத்துகிட்டு உட்காந்துருவாங்க. பிரசங்கத்தில் அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் போட்டாங்கல்ல, அந்த ரிக்வெஸ்ட்டை பேரை சொல்லுவார். எங்கே அந்த தண்டபாணி என்ற சகோதரர், உனக்கு வயிற்று வலி, இப்பொழுது ஆண்டவனை தொடராரு. அந்த ஜெபத்தால் அவர் சுகம் ஆகலை, அவர் விசுவாசிக்கிறாரு பாருங்க. அந்த சகோதரன் தண்டபாணி விசுவாசிக்கிறாரு பாருங்க. ஆமாம் என் பேரை கூப்பிட்டாரு பிரதர், அதனால ஆண்டவனை சுகம் கொடுப்ப விசுவாசிக்கிறார். அந்த விசுவாசத்தில் அங்கே அற்புதம் நடக்குதுங்க. அற்புதம் நடக்கல, அங்கே அற்புதம் நடக்குது. அவன் விசுவாசிக்கிறான், நடக்குது. இந்த நாட்களில் தேவன ஜனமே, நாம் வஞ்சிக்கப்படுகிற காலத்தில் இருக்கோம். நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. கர்த்தர் சீக்கிரமாக வருகிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இந்த ஏசாயா என்ன சொல்கிறார் என்றால், உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நீர் அவனை பூரண சமாதானத்துடனே அவனை காத்துக்கொள்வீர். கர்த்தருடைய ஜனம் இந்த வருகை நாட்களிலே, இந்த சூழ்நிலையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனம். சொல்லுங்க, என்ன செய்யணும்? நல்லா உறுதியாய் ஆண்டவரை பிடிச்சு கொள்ளணும். குரங்கு பிடி. எப்படி? குரங்கு பிடி. குரங்கு பிடிக்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? என்ன செய்வாங்க, ஒரு சின்ன பாட்டிலில் என்ன செய்வாங்க, ஒரு குரங்கு கை உள்ளே போகிற அளவுக்கு தான் அதுக்கு அந்த துவாரம் இருக்கும். அது ஃபுல்லாக வேர்க்கலையை போட்டுருவாங்க. அந்த குரங்கு என்ன செய்யும், கையை கஷ்டப்பட்டு உள்ளே திரிச்சு உள்ளே அந்த வேர்க்கலை எடுத்துட்டு அவன் அந்த பாட்டில் வச்சவன் பார்த்துருவான். ஆஹா அண்ணன் வந்துட்டாரு. கிட்ட போன உடனே அதுக்கு என்ன மனசு இருக்கா தெரியுமா, வேர்க்கலையை விட மனசு இருக்கா. கையில் வேர்க்கலை வச்சுட்டு அந்த பாட்டில் என்ன பண்ணுவான், சுருக்கு போட்ட மரத்தில் கட்டியிருப்பான். கட்டின உடனே அது விடுமா? வேர்க்கலை விடுறதுக்கு அதுக்கு என்ன இல்லை,
அதுதான் இந்த குரங்கு பிட்டின்னுவாங்க, உடும்பு பிட்டின்னுவாங்க. இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரையும் அவருடைய வசனத்தை என்ன செய்யுங்க, உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. அல்லேலூயா. புரியுதோ புரியலையோ, மண்டையில ஏறுதோ ஏறிலையோ, என் இயேசு நல்லவர், அவர் என்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். அவ்வளோதாங்க எனக்கு தெரியும். நான் எத்தனையோ முறை வேதம் வாசிட்டேன், இன்னும் எனக்கு அது கற்றுக்கொண்டேன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆழ்ந்த வார்த்தைகள். நம்ம மனுஷ அறிவுக்கு என்ன செய்ய முடியாது, இது வச்சுக்கவே முடியாது. அவ்வளோ அவ்வளோ பொக்கிஷம் இது. ஆனால் இந்த வசனத்தை நம்ம பற்றி கொண்டு இருக்கும் பொழுது தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அல்லேலூயா. கர்த்தரால கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அவர் செய்ய நினைத்தது ஆகும், அவர் சொன்னது ஆகும், அவர் கட்டளையிட்டது நிற்கும். அப்போ நம்மளோட இந்த கடைசி நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் நாளுக்கு நாள் அதிகரித்து போகுது. போன முறை காலையில் சொன்னேன்னு நினைக்கிறேன், 17 லட்சம் கோடி ரூபா சேவிங்ஸில் இருந்த நம்முடைய இந்தியர்களுடைய அக்கௌண்ட்டில் இன்றைக்கி இன்னும் வெறுமனே 7 லட்சம் கோடி தான் சேவிங்ஸில் இருக்குது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியானுடைய ஸ்டேட்மெண்ட். இன்றைக்கி மக்கள் கையில் என்ன இல்லை, பணம் இல்லை. ஆனால் எல்லா பணமும் எங்கே போகுது, ஹோட்டலுக்கு போகுது. எல்லா ஹோட்டலையும் கூட்டமாக இருக்குது. ஆனால் மக்கள் கையில் என்ன இல்லை, பேங்க்கில் என்ன இல்லை, பணம் இல்லை. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், நல்லா புரிஞ்சிங்க, மனுஷன் பணத்தால் தான் வாழ முடியும்னு நினச்சாக்கா இல்லைங்க. பணம் ஒரு மனுஷனை வாழ வைக்கவே முடியாது. ஒரு மனுஷன் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும் பொழுது அவனை கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, அவனை பூரண சமாதானத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு, காத்து கொள்ளுகிறார். தாவீது கோலியாத்தை சந்திக்கிறான். அவனுடைய உருவத்தை பார்த்து தாவீது பயப்படலை. அவன் ஒன்று தெரியும், கர்த்தர் கோலியாத்தை என் கையில் ஒப்பு கொடுத்து விட்டார். இப்பொழுது இந்த மாம்ச மலை எம்மாத்திரம், இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம், கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு அவன் கோலியாத் கையில் எல்லாம் அந்த கதை தெரியும். சண்டே ஸ்கூல்லேருந்து நம்ம அதை சொல்லின்னுக்கிறோம். நீங்களும் விட்டா நல்ல கோலியாத்தை குறித்து நல்ல பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் அனுபவ ரீதியில் பார்க்கும் பொழுது நம்மளை காட்டிலும் கல்வியில் சிறந்தவர்கள், நம்மளை காட்டிலும் பலத்தில் சிறந்தவர்கள், நம்மளை காட்டிலும் சொசைட்டியில் பெரியவர்கள், எல்லாத்தையும் நம்மளை காட்டிலும் பெரியவர்கள். நானோ சிறியவன், எளிமையானவன். நமக்கு அரசாங்கமே சொல்லி நம்மலாம் யார், சிறுபான்மையினர், மைனாரிட்டிஸ். நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாருங்க, நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாருங்க. தாவீது கூட கர்த்தர் இருந்தபடினாலே கோலியாத்தை கர்த்தர் தாவீது கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது எப்படி ஒப்பு கொடுத்தார் தெரியுமா, அவன் முகங்குப்புற விழுந்தான். அல்லேலூயா. எப்படிங்க முகங்குப்புற, எங்க கல் இங்கே அடிக்குதுங்க நெத்தியில், எப்படிங்க அவன் முகங்குப்புற விழ முடியும்? பின்னால் தானே விழ முடியும். ஒரு ஆளை தள்ளின அடிச்சா அவன் தான் செய்யணும், பின்னால் தான் விழணும். ஆனால் கர்த்தர் இடைப்பட்டால், கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் இடைப்பட்டால், விஞ்ஞானத்துக்கு மாறாக, இயற்கைக்கு மாறாக கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தண்ணீர் தான், ஆனால் திராட்சரசமாய் மாறினது பெரிய ஆச்சரியம் இல்லை. ஓகே, எப்படியோ ஒரு மந்திர சக்தினால ரைட் ஏதோ பண்ணிட்டாங்கப்பா, ரைட்பா. ஆனால் விசாரிப்புக்காரர்கள் சொல்றாங்க, முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் எப்படியா இருந்தது, ருசி உள்ளதாக இருந்ததுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நிறைய பணத்தோடு வாழ்ந்ததை காட்டிலும், சொகுசா வசதியாக இருந்ததை காட்டிலும் எனக்கு கையில் ஒன்றுமே இல்லை, வெறுமை தான். ஆனாலும் முன்ன இருந்த சந்தோஷத்தை காட்டிலும் இப்போ இருக்கிற சந்தோஷம் அதிக சந்தோஷம். எத்தனை பேர் நாமேன்னு சொல்கிறீங்க, அனுபவிச்சு சொல்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயம் கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேலை இருந்தது, ப்ரமோஷன் இருந்தது, இன்க்ரிமெண்ட் இருந்தது, ஒழுங்கான நல்ல சொந்த வீடு இருந்தது, எல்லாம் நம்ம விரும்பின காரியங்கள்லாம் நம்ம அனுபவித்து கொண்டு இருந்தோம். ஆனால் இப்போது அடிக்கடி சொல்லுவேன், நாங்கள் ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னால் எங்கள் வீட்டில் 7 வேலைக்காரர்கள், சமைக்கிறதுக்கு, ஜோசப் ஜோயிலை பார்க்கறதுக்கு, தோட்டத்தை பார்க்கறதுக்கு, எடுப்படி வேலைக்கு, அங்கே போகிற இங்கே வர 7 பேர். ஆனால் இப்போ பாருங்கள், நான் நல்ல ஆளுக்காக நான் தேடிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
கர்த்தர் நல்லவர். கர்த்தர் செம்மையான காரியங்களை ஏற்ற நேரத்தில் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கு. ஒன்றுமே இல்லைன்னாலும் கூட கர்த்தர் இன்னைக்கு நாங்கள் சந்தோஷமாக இருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். பல போராட்டங்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. நேற்று கூட டாக்டர் என்கிட்ட கேட்டார், உன் மனசில் என்ன இருக்குது சார் சொல்லுங்கள். நான் சொன்னால் ஒன்றுமே இல்லை. கூட வந்தாலும் நாங்கள் எழுந்துச்சி வெளியே போயிடுறோம், நீங்கள் சொல்லுங்கள். என்றைக்குமே உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், என்றைக்குமே உங்கள் பிரச்சனையை ஒரு மனுஷிட்ட சொல்கிறதுனால தீர்வு அடைய போகிறது. நல்லா புரிஞ்சிங்க. உங்கள் அண்ணன்ட்ட தான் சொல்லுங்கள், உங்கள் அக்காட்ட தான் சொல்லுங்கள், தீர்வு அடைய போகிறது பெருசாக தான் ஆகும். நல்லா புரிஞ்சிங்க. பக்கத்தில் ஆளை பார்த்து சொல்லுங்கள், அண்ணங்க பிரதர் உங்கள் பிரச்சனையை எந்த மனுஷிட்ட சொன்னாலும் தீர்வு இல்லை, அதுக்கு பிரச்சனை கூட தான் ஆகும். ஆனால் ஆண்டவர் பாதத்தில் உங்கள் பிரச்சனையை சொல்லும் பொழுது ஹல்லேலூயா. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப இஷ்டம். ஜெபத்தை கேளும் எங்கள், ஆமாம் ஆங்கிலத்தில் பேர் ஆல் திங்ஸ் டுவர்ட்ஸ் ப்ரேயர். எல்லா காரியமே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். சில காரியங்கள் நம்ம சொல்லவே கூடாது, சொல்லவும் முடியாது, சொன்னாலும் புரியாது. சே, இதுக்கெல்லாமா இப்படி யோசிக்கிறாங்க, புரியாது. ஆனால் எத்தனை பெரிய சூழ்நிலைகள் வந்தாலும், எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வனுக்கு தான் பூரண சமாதானம். அல்லேலூயா. இரண்டாவது, உம்மை நம்பி இருக்கிறபடினாலே. ஆண்டவர் என்ன செய்கிறோம்? நம்பி இருக்கிறபடினாலே. எல்லாம் இந்த நாட்களிலே இன்னைக்கு நம்ம எதன் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது? Where do we trust? Who is a trustable person? நம்பிக்கைக்குரியவர்கள் யார்? நான் சொல்லுகிறேன், நம்பிக்கைக்குரியவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. எப்படி செழிப்போறோம் தெரியாது. எல்லா சூழலையும் கர்த்தரை நம்புங்க. இல்லை என்ற நேரத்தில் கர்த்தரை நம்புங்க. எல்லாம் உங்களை ஏமாத்திட்டாங்க, கர்த்தரை நம்புங்க. அவனுக்கு சமாதானம் இல்லை, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறாரு? என்ன சமாதானம்? பூரண சமாதானம். அப்போ கர்த்தரை பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு பூரண சமாதானம், கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு பூரண சமாதானம். அடுத்த காரியத்தை பார்க்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் யாருக்கு பூரண சமாதானம் என்றால், வாசிங்க. ரோமர் 12:2 வாசிக்கிறோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்க மனது என்ன செய்யப்பட வேண்டும்? புதிதாக்கப்பட வேண்டும். உங்களோட மனசு என்ன செய்யணும்? ரினியூ யுவர் மைண்ட். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதை என்ன செய்ய வேண்டும்? ரினியூ பண்ணோம். நம்முடைய இன்சூரன்ஸ் ரினியூ பண்ணுறோம், நம்முடைய டிரைவிங் லைசன்ஸை ரினியூ பண்ணுறோம், நம்முடைய இபி பில்லை ஒவ்வொரு மாதம் என்ன ஒவ்வொரு பயோ மந்த்லி என்ன செய்கிறோம்? நம்ம பணம் கட்டுறதுனால ரினியூ ஆகுது. பணம் கட்டலைன்னா என்ன ஆகும்? சரி பார்க்குறீங்களா, பணம் கட்டாமல் இருங்க. எங்கள் மாமா தான் சிஎம், எங்கள் சித்தப்பா தான் மந்திரி சொல்லினே உக்காந்துருங்க, என்ன ஆகிடும்? தெரியாதா? ஓஹோ சரி. அந்த வெள்ளை அட்டை இருக்கும் தெரியுமா வீட்டில், அதை பைபிளில் வச்சுட்டு பேச அவங்க வேலையை பாருங்க. அடுத்த வாரம் சாட்சி எழுதி கொடுங்க, என்ன ஆகுன்னு. கரண்ட்டே இருக்காது, புடின்னு போயிடுவான். இப்போல்லாம் பிடுங்குற வேலையே கிடையாது. இன்னும் டிஜிட்டல் மீட்டர்லாம் வருது, நான் கேள்விப்பட்டேன். அவன் உட்காந்த இடத்துல என்ன பண்ணிடுவான்? ஆமாம், சிஸ்டம்லேயே அவங்க பணம் கட்டலன்னா அங்கே காட்டிடும். கரெக்டாக அவங்க எல்லாத்தையும் அவங்க கிளிக் பண்ணுவான், எங்கள் வீட்டில் கரண்ட் போயிடும். இப்போலாம் பணம் கட்டினா தான், இப்போலாம் ஏமாற்றவே முடியாது. எல்லாமே கம்ப்யூட்டரைஸாக கொண்டு வந்துட்டாங்க. நம்முடைய ஆண்டவர் கம்ப்யூட்டர் யுகத்துக்கு முன்னாலே ஆண்டவர் அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. எனக்கு கம்ப்யூட்டர் வந்ததுனால, ஆனால் ஒரு நாள் வரும் பாருங்க கம்ப்யூட்டரே வேலை செய்யாது. அப்போ உங்கள் வீட்டில் பணம் கட்டலாம் கூட கரண்ட் இருக்கும்.
எல்லாம் கம்ப்யூட்டர் சர்வர் டவுன் ஆச்சுனாக்கா பாஸ்புக் என்ன செய்ய முடியாது, என்ட்ரி போட்டு கொடுத்துருவீங்களா? அவன் கஸ்டமர் வந்து கற்றுவான் அக்கௌண்டோட, ஓ சர்வரே வேலை செய்யலையா, நாங்கள் என்ன பண்ணுறது? சில நேரத்தில் ஏடிஎம் மிஷினில் வேலை செய்யாது, அங்கே சிஸ்டம் பிரேக் டவுன். ஆனால் நம்ம சிஸ்டம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சிஸ்டம் ஒரு நாளும் பிரேக் டவுன் ஆகாது. ஏன் தெரியுமா? உங்களுடைய மனது என்ன செய்து கொண்டே இருக்கிறது? புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, நம்ம மனசு என்ன செய்ய வேண்டும்? ஏன் நம்முடைய மனசு தான் அநேக காரியங்களை சிந்திக்கிறோம், அநேக காரியங்களை திட்டம் எடுக்கிறோம், அநேக காரியங்களை நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் பவுல் சொல்றாரு, நீ கிறிஸ்துடைய வருகையிலே போக வேண்டும் என்றால், உங்களுக்கு பூரண சமாதானம் வேண்டும் என்றால், மூணாவது காரியம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம மனதை என்ன பண்ணிட்டே இருக்கணும்? புதிதாக்கி கொண்டே இருங்க. புருஷன் ஒன்று திட்டுவான், மனைவி ஒன்று திட்டும், பிள்ளைங்க ஒன்று திட்டுவாங்க, வேலை ஸ்தலத்தில் ப்ரெஷரு, நிறைய விதமான ஸ்ட்ரெஸ் இப்போ எக்கச்சக்கமாக வந்துருச்சு. அந்த எக்கச்சக்கமான ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் சார்ட் அவுட் பண்ணலன்னா உங்களுக்குள்ளே எப்பொழுதுமே ஒரு ப்ரெஷர் இருந்துட்டு தான் இருக்குது. அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை என்ன பண்ணணும்? அதை ஆண்டோட பாதத்தில் வச்சு அமைதியாக இருங்க. ஆண்டவர் இந்த மாத வாக்குத்தத்தத்தை சொல்கிறாரு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், பூரண சமாதானம். என்ன சொல்லுங்க? புருஷன் அப்படி பேசிட்டான், மனைவி இப்படி பேசிட்டாங்க, எங்கள் பக்கத்து வீட்டில் இப்படி பேசிட்டாங்க, இதெல்லாம் குப்பை. எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? பெருக்கி ஆண்டோட பாதத்தில் போடும் பொழுது உங்களோட மனசு புதிதாக்கப்படுவோம். அப்போ புதிதாக்கப்படும் பொழுதுதான் உங்களோட மனக்கண் என்ன செய்யப்படுகிறது? திறக்கப்படுகிறது. ஆபிரகாம் ஒரே டென்ஷன், என்னடா அது இத்தனை வருஷம் 100 வயசுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் குழந்தைய கொடுத்துருக்கிறாரு, இப்போ பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கொடுன்றாரு. நான் எப்படி கொடுப்பேன்? உனக்குள்ள டென்ஷன். மகன் கேட்குறான், அப்பா கத்தி இருக்குது, நெருப்பு இருக்குது, பலிபீடம்லாம் ரெடி பண்ணிட்டீங்க, பலிக்கு ஆடு எங்கே? இவர் என்ன சொல்கிறாரு? ஐயோ, நானாக இருந்தால் அந்த இடத்துல நீங்களாக இருந்தால் சுருண்டு விழுந்துருப்போங்க. நம்ம ஏதோ எதிர்பார்த்தோம், ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு எதிர்பார்த்தோம், பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை. பலிபீடம் ரெடின்னு பண்ணுறாரு. அப்போவும் ஆபிரகாம் என்ன நினச்சினுக்கிறான்? ஏதோ ஆண்டவர் ஏதோ அற்புதம் செய்வார், ஏதோ செய்ய போகிறாரு, ஏதோ ஒன்று செய்ய போகிறாரு, ரைட்டு. இப்போ பிள்ளைய கையை கட்டுன்றாரு. என்னடா அது ஒன்றும் புரியலையே. அவனுக்கு பிபி எவ்வளோ வந்திருக்கும்? போயிருக்கோம் 200/160. என்ன அவன் சிஸ்டர் 200/160 போனால் பிரெயின் பர்ஸ்ட் ஆகிடும், பூட்டா கேஸ், அவர் ஸ்ட்ரோக் வந்திருக்கும். ஆனாலும் அவன் நிதானமாக செய்கிறான் பாருங்க. அதுதாங்க கர்த்தர் மேல் நம்பிக்கை. கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள். நீ கர்த்தருடைய ஜனம், நீ கர்த்தருடைய நீ கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பெற்றவர்கள். அட் த டைம் ஆஃப் கிரைசிஸ் ஆண்டவரை உறுதியாய் பிடிங்க, ஆண்டவரை பூர்ணமாக நம்புங்க, உங்களுக்கு பூர்ண சமாதானம். ஆண்டவரை நீங்கள் ஆண்டவருடைய வல்லமை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். உங்களுடைய சிந்தனை என்ன செய்ய வேண்டும்? புதிதாக்கப்பட வேண்டும். புதிதாக்கப்படும் பொழுது எப்படி புதிதாக்கப்பட வேண்டும் என்றால், வாசிங்க 2 கொரிந்தியர் 10:5 எப்படி நம்ம மைண்டை புதிதாக்க முடியும்? அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும், தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி. சில பேர் ஆவிக்குரியங்களா இருப்பாங்க, நான் ஆவிக்குரிய மேட்டிமை. இந்த வெள்ளிக்கிழமை கூட நானும் பாஸ்டர் கலை தேவதாசன் நிறைய காரியங்கள் சபையில் இன்னைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க. கொஞ்சம் வேதம் தெரிஞ்சோன்னா அவங்களுக்குள்ள என்ன வந்துருக்குது? வாக்குவாதம், தர்க்கங்கள். அந்த வாக்குவாதம் தர்க்கத்தில் அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, ஆவி ஈவின்னு சொல்கிறான் பாருங்க. அவங்கள நம்பவே கூடாது. ஆண்டவர் சொல்றார், நீ எல்லாவற்றையும் கவனித்து பாரு, நல்லமானதை எல்லாவற்றையும் சோதித்து பார், நலமானதை பிடித்துக்கொள்ளு. அவன் என்ன சொல்றான் கவனிங்க. ஒருத்த ஆள் இன்னொரு ஆளை கண்டம் பண்ணுறான்னு வைங்களேன், கண்டம் பண்ணுற ஆளே சரியில்லைன்னு அர்த்தம். என்னைக்கு சரி இல்லையோ, என்னைக்கு ஒரு ஆள் சரியில்லையோ அவன் தான் என்ன பண்ணினே இருப்பான், அடுத்த ஆள் கண்டம் பண்ணினே இருப்பான். அவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இது சரியில்லை, இது எப்படியா, அது அப்படி, இது இப்படின்னு சொல்லினே இருப்பாங்க. அதனால தான் பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுறாரு,
தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி. ஆவிக்குரிய மேட்டிமை. என்ன மேட்டிமை? எனக்கு எல்லாம் தெரியும், அதென்ன இப்படி, இதுன்னா இப்படி, அது ஏன் இது, ஏன் இது, ஏன் இப்படி. போகிற இடம்லாம் 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணால் யூ ஒன்ட் பிலீவ், அந்த ஒரு வார்த்தை 400 பக்கம் புக்கு இருக்கும், ஒரு 18 டைட்டில்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் வாசிப்பேன், 2 வார்த்தை பிடிச்சிப்பேன். அந்த 2 வார்த்தைக்காக ஐ யூஸ் டு பை தட் புக் ஃபார் சில ஹண்ட்ரட்ஸ் கொடுத்து அந்த புக்கு வாங்குவேன். அந்த 2 வார்த்தை, அந்த 2 வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி ஒரு சங்கீதம் வாசிக்கிறீங்க, அதில் ஒரு 12 வசனம் இருக்குன்னா 12 வசனமாக ஞாபகம் வச்சிருக்க முடியும்? சொல்லுங்கள். ஒரு வார்த்தை, ஒன் வேர்டு, ஒரு வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த மேட்டிமர் எனக்கு எல்லாம் தெரியுன்ற இருதயத்தில் நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது, எனக்கு எல்லாம் தெரியுன்ற எண்ணத்தில் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் பொழுது ஒன்றும் அது பிரயோஜனப்படாது. இன்னைக்கு நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானம், மேட்டிமையானவைகளை அல்ல, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தலாய் இருக்கிறோம். கீழ்ப்படுத்தி என்ன செய்யணுமா? சிறைப்படுத்தலாய் இருக்கிறோம். உங்களுடைய எண்ணத்தை என்ன செய்யுங்க? சிறைப்படுத்துங்க. இப்போ இங்கே உட்காந்துக்கிறீங்க, எங்கே இருக்கிறப்போ போச்சா? போதா இல்லையா? போகும். இப்போ இங்கே இருந்துன்னா இங்கே தான் உட்காந்துருப்போம். அது இப்போ நம்மளே வீட்டுக்கு போய் சர்ச் முடிஞ்சு ஹாயாக படுத்துனுக்கிற மாதிரி, அம்மாமார் வெங்காயம் இருக்கணும், என்ன செய்யறதுன்னு தெரியல, போன வாரம் நல்லா திட்டு வாங்கினேன், இந்த வாரம் என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல எங்கள் வீட்டுக்காரு, இப்படியே யோசனை இருப்போம். இதை பரிசுத்த ஆவி எனக்கு இல்லை கொடுத்து, ஆண்டவரே எண்ணங்களை என்ன செய்யும்? சிறைப்படுத்தும். ஆண்டவரே சிறைப்படுத்தும். சில பேர் உங்களை திட்டம் போது கூட உங்கள் எண்ணத்தை என்ன பண்ணுங்க? சிறைப்படுத்த. நான் திட்டினா திட்டிட்டு போட்டும்பா. கொஞ்ச நாளைக்கு முன்னால் என் காரை நிறுத்தினேன், எனக்கு பின்னால் ஒரு பைக்காரை நிறுத்திட்டான். நான் இறங்கி அந்த பைக்கை தள்ளுறேன், தள்ள முடியாமல் தள்ளுறேன். வந்தான் சின்ன பையன், நான் ஒரு 20 வயசு இருக்கும். யோ, நான் என் பைக்கை தொடுறேன். நான் என்ன என் பைக்கை சொல்ல வேண்டியதானே? தம்பி, உன் பைக் எப்படி பார்த்து தெரியும்? இவ்வளோ தாங்க ஆரம்பித்தேன், 2 பேர் இறங்கி வந்தாங்க, விட்டாங்கணும் பலாருன்னு. டேய் எடு, வண்டி எடு சார், காரில் போய் உட்காருங்க, போங்க சார். அதான் ஏங்க சார் நீ உட்காருங்க. டேய் எடுறா வண்டியை. பார்த்தா 2 போலீஸ்காரங்க மஃப்டியில் இருக்கிறாங்க. யோசித்தேன், ஆண்டவரே இந்த 2 போலீஸ்காரங்களே ஆவியாக என்னோட அனுப்புங்க ஆண்டவரே. நிறைய இடத்துல என்னை திட்டினே இருக்கிறாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இறங்கி நான் திருக்குறளில் பேசுவேன், தமிழ் திருக்குறள், உங்களுக்கு தெரியல திருக்குறள். இறங்கு, வா, நீ சட்டை கழட்டுறியா நானும் கழட்டுறேன், நீ பேண்ட்டை கழட்டுறியா நானும் கழட்டுறேன், வா, யாருன்னு பார்த்துருவோம். என்னடா வாங்கடா. இப்போ அதெல்லாம் ஆண்டு என்ன பண்ணிட்டாரு? அடித்து ஒடைச்சி உருவாக்கி நம்ம கிறிஸ்துக்குள்ளே இருக்குன்றதுக்காக வேண்டி அடிக்கடி அப்பப்போ ஆண்ட சில காரியம் என்ன செய்கிறாரு? அனுமதிக்கிறாரு. நீ ஒழுங்கா இருக்கிற இல்லையா? நீ ஜெயிக்க முடிக்கிறதா இல்லையா? நீ ஜெயிக்க நான் உனக்கு கிருபை கொடுத்துருக்கிறேன், அந்த கிருபை இருக்கா இல்லையான்றதுக்காக வேண்டி கர்த்தர் சில நேரத்தில் உன்னை சோதிப்பார். கிறிஸ்தவ வாழ்க்கை பரலோகம் என்பது சும்மா நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி இல்லை. உக்காந்தீங்க, காணிக்கை போட்டீங்க, வீட்டுக்கு போயிட்டீங்க, தூங்குனீங்க, சாப்பிட்டீங்க, நாளைக்கு வேலைக்கு போனேன், இதுதான் கிறிஸ்துவம் அல்ல. நீங்கள் சோதிக்கப்பட்டு பொன்னாக விளங்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போது நீங்கள் பூரண சமாதானம் வேணும்னா நீங்கள் மேட்டிமையானவர்கள் என்ன செய்யணும்? நிர்மூலமாக்க வேண்டும். 2வது, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துங்க. உங்க எண்ணத்தை என்ன செய்யுங்க? சிறைப்படுத்த வேண்டும். ஒரு மணி நேரத்துக்கு அந்த சைக்காட்டிஸ்ட் சொல்றாங்க, மனத்தத்துவம் மருத்துவர் சொல்றாங்க, ஒரு 1 ஹவர்ல நம்ம 50,000 காரியத்தை யோசிக்கிறோமா? நினைச்சு பார்க்க முடியுதா? தூங்குனாலும் கனவு வருது,
நடந்தாலும் எதையோ யோசனை வண்டி ஓட்டுறாங்க. இந்த மனசு சும்மாவே இருக்க விட மாட்டேங்குது. ஏதோ யோசனை இருக்கிறோம், எதுவுமே பிரயோஜனப்படாது. உங்களுடைய எண்ணங்களை சிறைப்படுத்துங்க, கர்த்தர் உங்களுக்கு பூர்ண சமாதானத்தை கொடுப்பார். மொத்தம் எத்தனை காரியம் பார்த்தோம்? சொல்லுங்க. முதல் காரியம், ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க, கர்த்தரையே நம்பிருங்க, மனது புதிதாக்கப்பட வேண்டும், மேட்டிமையான எண்ணங்களை நிர்மூலமாக்குங்க, எந்த எண்ணத்தையும் என்ன செய்யுங்க? கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்துங்க. போதுமா? பரலோகம் போகிறதுக்கு இந்த 5 காரியமும் வேணும்னு நிறைய இருக்குது. அப்போ பேசினே போகலாம். நீங்களும் தூக்கத்திலே கேட்டுன்னு இருக்கலாம், ஜாலியாக இருக்கும். இப்போ நான் முடிச்சிட்டேன்னு வைங்களேன், நீங்கள் ஜாலியாக வீட்டுக்கு போகலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்னால் இன்றைக்கி நான் நிற்பேன்றதெல்லாம் எனக்கு இட் வாஸ் அவுட் ஆஃப் மை கண்டிஷன். ஆனாலும் ஆண்டவர் நிறுத்தி வச்சுருக்கிறாரு. நீங்கள் வேறு யாராவது பேச சொல்லுங்கள். ஆண்டவர் நேற்று காலையில் அந்த வார்த்தையை கொடுத்துட்டாரு, நிறைய கொடுத்துருக்குறாரு. ஆனால் என் மனசில் ஆவியான சொன்னார்னு நான் சொல்லலை, என் மனசில் இது போதுமானது. பூர்ண சமாதானம் உள்ளவங்க தான் வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். துன்மார்க்கனுக்கு சமாதானமே இல்லை, நீதிமானுக்கு கர்த்தர் பூர்ண சமாதானத்தை வைத்திருக்கிறார். எது கொந்தளித்தாலும் அவன் கொந்தளிக்கவே மாட்டான். வருகிற நாட்கள் மிக கொடிதான நாட்கள். நீங்கள் பயப்படாதீர்கள். உலகத்தின் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இயேசு பெரியவர். அவரை நாம் உறுதியாய் ரெண்டாவது அவரை நம்புங்க. மூணாவது மனம் புதிதாக்கப்படுது. நாலாவது மேட்டிமையானவர்களை போட்டு அப்புறம் எல்லா எண்ணங்களும் என்ன பண்ணுங்க? சிறைப்படுத்த வேண்டும். 5 காரியத்தை மறுபடியும் சொல்லாம ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆண்டோட வருகையிலே போகணும்னு சொன்னால் வாழ்க்கையில் பரிசுத்தம் வேணும். பரிசுத்தம் வேணும் என்றால் ஆண்டவரை என்ன செய்யுங்க? உறுதியாய் என்ன செய்யுங்க? பற்றி கொள்ளுங்க. அப்புறம் உண்மையே நம்பி இருங்க. அதுக்கப்புறம் உங்கள் மனம் என்ன செய்ய வேண்டும்? புதிதாக்கப்பட வேண்டும். நான்காவது மேட்டிமையான என்ன செய்யாதீங்க? வேணாம் மேட்டிமையா. அவன் அப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், அவன் இந்த ஃபோன் வாங்கிட்டான், அவன் இந்த கார் வாங்கிட்டான், அவன் இப்படி இருக்கிறான், அவன் இப்படி இருக்கிறான், ஐயோ எனக்கு இல்லையே. வேகாதீங்க, புழுங்காதீங்க. உங்கள் கெப்பாசிட்டி என்ன? அதான் ஆண்டவர் கொடுப்பாரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், என் கெப்பாசிட்டி என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆண்டவர் விசுவாசியை கொடுப்பாரு. நான் 1000 2000 கேட்கல. நான் கேட்குறேன், ஆண்டவரே ஒரு 100 விசுவாசி இருந்தாலும் அந்த 100 விசுவாசியும் பரலோகத்துக்கு கொண்டு வரணும். 100 வேணும், 200 வேணும், 2வது ஆராதனை நடத்தணும், 3. வேணாம்பா. நமக்குள்ள ஒரு ஐக்கியம். இயேசு இருக்கிறாரா? இங்கே உங்கள் வீட்டில் இயேசு இருக்கிறாரா? சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிறீங்களா? சமாதானமாக இருக்கிறீங்களா? அது போதுங்க. கர்த்தர் எல்லா காரியம் நமக்கு ஜெயமாக மாற்றி கொடுப்பார். 5வது காரியம், எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்த வேண்டும். சிறைப்படுத்திடுங்க. ஐயோ என் பையன் எப்படி இருக்கிறான், என் பொண்ணு எப்படி இருக்கிறான், எங்கள் அண்ணன் பையன் எப்படி இருக்கிறான், நான் என் பொண்ணு எப்படி இருக்கிற, வேகாதீங்க. அடுத்து அவங்கள வச்சு உங்கள் பிள்ளைங்களை பார்க்காதீங்க. உங்கள் பிள்ளைங்களை உங்களுக்குள்ள இருக்க விசுவாசத்தையும், உங்களுக்குள்ள இருக்க தேவ பயத்தையும், உங்களுக்குள்ள இருக்க கிருபை வைத்து உங்கள் பிள்ளைங்களை பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களை எல்லாரையும் காட்டிலும் மேன்மையாக வைப்பார். விசுவாசிங்களா இல்லையா? ஆமாம், நல்லா தான் வச்சுருப்பாரு ஆண்டவர். இன்னைக்கு நம்ம என்ன குறை இருக்குது? ஒரு குறையும் இல்லை. ஆண்டவர் நல்லா கரெக்டாக செய்கிறாரு. நம்மளை ஆண்டவர் பரலோகம் சேர்ப்பார். ஆண்டவர் நம்மளை கைவிடவே. நம்ம செய்ய வேண்டியது பரிசுத்தமாக ஜீவிக்கணும். நம்ம செய்கிறது ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கணும். ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருங்க. அவர் உங்களுக்கு பூர்ண சமாதானம். என்ன சமாதானம்? எல்லாம் கண்ணில் மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே எனக்கு பூர்ண சமாதானத்தை ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்ள, பூர்ண சமாதானம் உடையவனாய் நான் வாழ, பூர்ண சமாதானத்தோடு. நீங்கள் மாத்திரம் சமாதானம் இல்லை, உங்கள் சமாதானம் அநேகருக்கு போகணும். உங்கள் சமாதான நதி அநேக வீடுகளுக்கு போகணும். பூர்ண சமாதானத்தினுடைய அந்த நதி
ரட்சிக்கப்படாதவன்ட்ட போகணும். பூர்ண சமாதானம் உள்ளவர்களுக்கு உங்கள் மூலிமா அது அநேகருக்கு சமாதானம் கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஆண்டவரே, என் நிமித்தமாக நீங்கள் பண உதவி செய்யலாம், ஆனால் பண உதவி நல்லது தான், ஆனால் அவனோட பிரச்சனைக்கு தீர்வு அல்ல. பிரச்சனைக்கு தீர்வு வேண்டுமென்றால் இயேசு இருக்க வேண்டும். பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டுமென்றால் ஒரு மனுஷன் இயேசுவுக்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு மனுஷன் தன்னை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தவன் இயேசுவோடு நடக்க வேண்டும். பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். அக்கிரமத்திலிருந்து அவன் விடுவிக்கப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளே, பாவத்தோடு நாம் இந்த உலகத்தில் ஜீவித்து கொண்டிருப்போமானால் கிறிஸ்துடைய வருகையிலே போக முடியாது. பாவத்திலிருந்து நாம் இன்னும் அந்த அடிமைத்தன நோக்கத்திலிருந்து ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், கர்த்தருடைய பந்தி எடுக்கிறவளா இருக்கலாம், பிரசங்கம் பண்ணுறவளா இருக்கலாம், முன்னால் நின்று போதிக்கிறவளா இருக்கலாம். ஆனால் ரகசிய பாவம், இது வரைக்கும் விடாத பாவத்தில் இன்னும் நீ ரகசியமாய் அதில் இருந்து கொண்டு இருந்தால் கைவிடப்பட வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும். தேவஜனமே, நீ கைவிடப்படக்கூடாது. ஆண்டோட வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படணும். ஆண்டோட வருகையிலே நாம் போக வேண்டும். நாம் பிறருடைய கண்ணில் இருக்கிற தூசியை பார்க்க வேண்டாம், நம்ம கண்ணில் இருக்கிற ஆணியை பார்ப்போம். ஆண்டோட கேளுங்க, ஆண்டவரே, நான் மற்றவர்களை திராசில் வச்சு அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் இப்படி அவன் அப்படின்னு சொல்கிறதை காட்டிலும் நம்மை நாமே நிதானம் தருகிறவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். தேவஜனமே, பாவத்தினுடைய சம்பளம் மரணம். திரும்ப திரும்ப நாம் பாவத்தை செய்து கொண்டே இருப்போமானால் ஆண்டோட வருகையிலே நாம் போக முடியாது. ஆனால் ஆண்டோட வருகையிலே போக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நம்முடைய எண்ணம் புதிதாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் உங்கள் ஜெப நேரத்தில் ஒதுக்குங்க. ஆண்டவரே, என் எண்ணங்கள் என்ன செய்யும்? புதிதாக்கப்படும். லெட் மை மைண்ட் பி ரினியூடு. ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, let my mind be renewed, Lord. Let my life be transformed. ஆண்டவரே, நான் இப்படியே இருந்தால் என்ன பிரயோஜனம்? நான் இப்படியே வாழ்ந்து கொண்டு இருந்தால் இன்னும் எத்தனை வருஷம்? ஆண்டவரே, இல்லை, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, உண்மை நான் ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறேன், உண்மை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, தகப்பனே, என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரே, இயேசுவே, உம்முடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறபடினாலே தகப்பனே, நான் மறுரூபம் அடையணும். ஆண்டவரே, என் சரீரம் மறுரூபம் அடையணும். என் சரீரம் ஆண்டவரே மண்ணுக்கு போகும், ஆனால் உள்ள இருக்கிற மனுஷன் ஆண்டவரே, ஜென்ம மனுஷன் ஆண்டவரே, இந்த மண்ணுக்கு ஒப்பு கொடுக்கப்படும். ஆவிக்குரிய சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு அது இயேசுவோடு நித்தியமாய் வாழ இருக்கிறது. அதுக்கு ஒப்பு கொடுக்குறவங்க எல்லாரும் கண்களை மூடி இருக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, என்னுடைய மனம் புதிதாக்கப்படட்டும், என் யோசனைகள் தேவனால் அங்கீகரிக்கப்படட்டும், என்னுடைய கிரியைகள் தேவன் அங்கீகரிப்பாராக. எல்லாம் கொஞ்ச நேரம் வாயை திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே, எதுக்காக வந்தீங்க? எதுக்காக ஆலயத்துக்கு வந்தீங்க? ஒரு பாட்டை பாடி ஆராதனை பண்ணி கையசைத்து கையை தட்டி போவதற்காக இல்லை. ஒரு தீர்மானம் எடுங்க, பொருத்தனை எடுங்க. ஆண்டவரே, நான் இப்படியே வாழ்ந்தது போதும். ஆண்டவரே, கனி தருகிற மரமா என்னை மாற்றும். ஆண்டவரே, கனி கொடுக்கிற ஒரு மரமா என்னை மாற்றும். கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மரம் இருக்கு, நீங்க இங்க இருக்கிறீங்க, ஆலயத்தில் இருக்கிறீங்க, ஆனா கனி இல்லையே. கனி இல்லாத வாழ்க்கை வாழாதபடிக்கு ஆண்டவரே, நான் உலகத்தில் பிரயாசப்பட்டது போதாயா? ஆண்டவர், இரவும் பகலும் என்னுடைய வருமானத்தையும் என் பணத்தையும் சிந்தித்து கொண்டிருந்தது போதும். ஆனால் இன்னிலிருந்து கர்த்தரையும் ராஜ்யத்தையும் தேடும் பொழுது ஆண்டவர் சொல்வார், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்க, இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்திய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் நித்தமும் நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் தமது ஜனங்களை கைவிடவே மாட்டார். அவர் விசுவாசிக்கிறவங்களாம் ஒப்பு கொடுங்க. நல்ல கரத்தை உயர்த்தி ஒப்பு கொடுக்க விரும்புகிறலாம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இயேசுவே, எனக்கு உங்க கிருபை தாரும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி ராஜா. என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும், இன்னும் என்னை ஆதி அன்பில் கொண்டு வாங்க, இன்னும் என்னை விசுவாசத்தில் உறுதிப்படுத்துங்க. உலகத்தினுடைய மேன்மையை பார்த்து என் கண்கள் பூத்து போகிறது தான் மிச்சம். ஆனால் இந்த காலை வேலையில் ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டுகிட்ட கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்த
பூர்ண சமாதானமாக இந்த உலகத்திலே வாழ உம்மை உறுதியாய் பற்றி கொள்கிறேன் ஆண்டவரே. உண்மை ஆண்டவரே, உண்மையான மனதுடன் நம்மை நம்புகிற ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என்னுடைய புத்தி பருவம் அடையட்டும், எல்லா மேட்டிமைகளை நிர்மலமாகட்டும், என் எண்ணங்களை சிறைப்படுத்தி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறபடினாலே ஆண்டவரே, என்னை இருதயத்தில் உம்முடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது பரலோகம் ஒரு கரத்தை பார்க்குது. ஹல்லேலூயா. கரத்தை உயர்த்த முடியாமல் இருக்க சகோதரா சகோதரி, ஏன் உன் கரம் இன்னும் உயர்த்தப்படவில்லை? அதுக்கு என்ன காரணம்? ஆண்டவர் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையோ? ஆண்டவரை நீ மறந்து விட்டாயோ? இல்லை, நான் உன்னை மறப்பதில்லை ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் நீ கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயோ? இன்னும் துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயோ? இல்லை, நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தேன். சிலுவையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். மரணத்தை ருசி பார்த்தாரு. 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினாரு. நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படி இயேசு சொன்னார், நான் வந்து நான் உங்கள் எல்லாரும் என்னிடத்திலே சேர்த்து கொள்வேன் என்று. அந்த நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதற்காக ஆண்டவர் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். கர்த்தரை ஆஸ்வதிப்பவராக, கர்த்தரை நடத்துவராக. கர்த்தருக்கே மகிமை. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.